நேரலையில் நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் அவர்கள். சார் வணக்கம். போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் வாட்டிகன் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது உலக தலைவர்கள், மத குருமார்கள் மிக சிலருக்கே இந்த மாதிரியான ஒரு கடை இறுதி ஊர்வலம் சடங்குகள் நடைபெறும். அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இந்த மாதிரி போப் பிரான்சிஸ். ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையிலேயே பல்வேறு தருணங்கள்ல எல்லா விடயங்களையும் மாற்றணும் என்று நினைத்தவர். அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்று அவர்களுடைய அன்பை பெற்று மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். அதோடு சேர்ந்து புறம் தள்ளப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அதாவது திருச்சபையே அவர்களை வேண்டாம் என ஒதுக்கிய மக்கள், இந்த மாதிரி மக்கள் எல்லாருக்கும் அவரு ஒரு மிக நெருங்கிய நண்பராகவும் தோழராகவும் இருந்திருக்கிறார். நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்த வேண்டும், உரிமை குரலாக இருக்க வேண்டும், பெண்கள் மற்றும் நலிந்தவர்கள் அனைவரையும் உள்வாங்க வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டவர் அவர். அத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது பல்வேறு சவால்கள் வந்த போதிலும் தளராமல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். அவர்களது எல்லைகளை, வரையறைகளை தாண்டி சென்று மக்களை சந்தித்தவர். குறிப்பாக சக கிறித்துவ பிரிவினைகளை, அவர் பிரிவினை தலைவர்களை நேரடியாக போய் சென்று அவர்கள் மத்தியில் ஒரு ஒத்திணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் இந்த நேரத்தில் ஒரு இறுதி அஞ்சலி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக அவரது வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா பல்வேறு தருணங்கள்ல அவருடைய அந்த தியாக மனப்பான்மை, எளிமை மற்றும் மக்களை உள்வாங்கி செயல்படக்கூடிய அந்த திறன்கள், இது எல்லாமே வித்தியாசப்படமான ஒரு விஷயமா இருக்கு, அலாதியா இருக்கு. குறிப்பா திருச்சபையை பொறுத்தவரையில இந்த மாதிரி விடயங்கள் அவ்வளவு பொதுவா நடக்காது, சாதாரணமா நடக்காது. அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, மாண்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாம்பிகம் ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம எளிமையா வாழ்ந்தவர். 2013 முதல் இன்று வரை, அவர் இறக்கும் தருவாயில் வரை அவர் எளிமையவே கடைபிடித்து வந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் நிறைய உள்வாங்கி வாழ்ந்தவர். குறிப்பா அவர் சொன்ன சித்தாந்தங்கள்ல நிறைய சித்தாந்தங்கள் நேரடியா மக்கள் பயன்படுத்தக்கூடிய சித்தாந்தங்களா இருக்கு. எழுதின எழுத்துக்கள், அவர் செய்த போதனைகள் நிறைய அடிப்படையிலேயே வித்தியாசம் கொண்டவையா இருக்கிறதுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல பக்தர்கள், நண்பர்கள், அனுதாபிகள், ரசிகர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கே அந்த செயின்ட் பீட்டர் சதுக்கத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கூடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கிய காரணம் இதுதான். பெரும்பாலும் கத்தோலிக்க மத தலைவர்கள் இறக்கும் பொழுது பெருங்கூட்டம் கூடுறது பெரிய அபூர்வம் கிடையாது. ஆனா இவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு இறுதி ஊர்வலம், இறுதி பயணம் அமையும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக சார். மிக குறிப்பா ஒரு மத தலைவராக இருந்தாலும் உலகத்துல ஒரு அன்பு, அமைதி, நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒன்றை குறிக்கோளாக வைத்து அதை பரப்புவது அப்படிங்கிறத மதங்களை கடந்து, அரசியலை கடந்து வழிநடத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சவால். அதை போப் பிரான்சிஸ் எப்படி செய்திருக்கிறார்? போப் பிரான்சிஸை பொறுத்தவரையில பல்வேறு தருணங்கள்ல அவருக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. முதலாவது எதிர்ப்பு, அவர் அரண்மனையை விட்டு வெளியே சாதாரண ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, ஒரு மனம் விட்டு பேசுறது அப்படிங்கிறது போப் அப்படி அந்த மாதிரி விஷயங்களை பெரும்பாலும் மத குருமார்கள் செய்ய மாட்டாங்க. எங்க இருந்து யாருக்காவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு இந்த வெளிப்படைத்தன்மையை பேச மாட்டாங்க. ஓரின சேர்க்கை மக்களா இருந்தாலும் சரி, அது விதவைகளா இருந்தாலும் சரி, அல்லது விதவைகளுக்கு கைவிடப்பட்ட பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளானாலும் சரி,
அல்லது ஊனமுற்றோராக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே திருச்சபைக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் இல்லாமல் திருச்சபை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரையும் உள்வாங்கினவர். இதோட சார்ந்து இருக்கக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமா பேசுனது உலகம் மற்றும் அதோடு இணைந்து இருக்கக்கூடிய இயற்கை. இயற்கையும் நாமும் ஒன்றுதான், அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு நமக்கு தேவை அப்படின்னு மிக துல்லியமா சொல்லி இயற்கை சார்ந்த விடயங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்தினவர் இவர். அதோட சார்ந்த சடங்கு முறைகள்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்தாதீங்க. சடங்குகள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டவை. மக்களை உள்வாங்குங்கள். மக்களுக்கு தேவையான விடயங்களை திருச்சபை நிறைவேற்ற வேண்டும். உரிமைகள் பக்கத்தில் சார்ந்து நிற்க வேண்டும் சொன்னவர். இதோடு இல்லாமல் திருச்சபை அல்லது மதம் செய்த தவறுகளுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டவர். நேரடியா போய் மன்னிப்பு கேட்டவர். சில நாடுகள்ல பாலியல் வற்புறுத்தல்கள், துன்புறுத்தல்கள் ஈடுபட்ட குருமார்களை நீக்கிவிட்டு அந்த நாட்டுக்கே போய் பொது மன்னிப்பு கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது நிறைய குருமார்களுக்கு, மத குருமார்களுக்கு இருக்காது. அதனால மதத்தினுடைய விழுமியங்களை நேரடியாக வாழ்ந்தவர் அப்படின்னு தான் அவர் சொல்லணும். இதுல ஏகப்பட்ட எதிர்ப்புகளையும் அவர் சந்திச்சார். அவர்களுக்குள்ளேயே எதிர்ப்புகளை சந்திச்சார். திருச்சபையிலே எதிர்ப்பு இருந்தது. இதெல்லாம் தாண்டி தான் அவர் போனார். தாண்டி போகும்பொழுது கண்டிப்பாக மாற்றம் தேவை அப்படின்ற அந்த உறுதியோடு செயல்பட்டதுனால அந்த மாற்றங்கள் உறுதியா தொடர்ந்து நிலைச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தியிருக்கார். நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலும் புத்தாண்டு பிறக்கும் போது மதகுருமார்கள், குறிப்பாக போப்புகள் வந்து ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொடுப்பார்கள். அப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்த செய்தி என்பது நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம், லெட் அஸ் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயத்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருந்தார். அது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்திருக்கிறது சார். அதாவது நாட்டு மக்கள், உலக மக்கள், அவருக்கு வந்து காசாவில் நடந்த போர் அப்படிங்கிறது அவர் மனதில் வந்து மிகவும் ஒரு இடலாகவே இருந்தது, உறுத்தலாகவே இருந்த ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் போர் நிறுத்தத்துக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதே சமயத்துல போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. அவர்களுக்கு வந்து ஒரு விரக்தி நலம் இருக்கும். இணைந்து செயல்படக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துலதான் இணைந்து செயல்படுவோம், ஒன்று கூடுவோம், சேர்ந்து நாம் பயணிப்போம் அப்படின்ற அந்த கூக்குரலை விடுறார். அந்த கூக்குரலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, யார் எங்க தனிச்சு போயிருந்தாலும், யாருக்குமே வந்து ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் அந்த ஆதரவு இந்த திருச்சபையில நம்ம கொடுக்கணும், அவர்களோட சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிறது அதனுடைய ஆழமான அர்த்தம். அப்போ மக்களுடைய போராட்ட வாழ்க்கையானது அதோட போயிடக்கூடாது, தொடர்ந்து செயல்பட்டு வரணும், மக்களுக்கு நம்பிக்கை தரணும். அந்த நம்பிக்கை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றார். தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து அசம்பாவிதங்கள் நடக்குதோ, எங்கெல்லாம் வந்து அநியாயங்கள் நடக்குதோ, அதை எந்த விதமான ஒரு தயக்கமுமே இல்லாமல் அவர் வந்து கண்டிக்கிறதையும் கடிந்து கொள்வதையும் நம்ம பார்க்கறதுல இவருக்கு இணை இவர் தான் அப்படின்னு சொல்லணும். நிச்சயமாக திரு கிளாட்சன் தொடர்ந்து பேசலாம் நம்மோடு.